நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் அவரே ஒரு கற்பனை உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம தான் ரொம்ப நல்லாப்பா, நம்ம ஒரு வாவ் சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவர் நம்ம எம்டன் மகனில் இருக்கிற நாசர் மாதிரி தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி எப்படியோ ரொம்ப நாள் நம்மளை கடுப்பேற்றிட்டு செந்தில் எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி அமுக்கணி மாதிரியே இருக்காரு, வாயை திறக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க அவர் இப்போ ஒரு வழியாக வாயை திறந்து சொல்லியே சொல்லிட்டார், நீங்கள் நல்லாப்பாவா அப்படின்னு கேட்டார். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்கள் பண்ண நான் கேட்டேன், நீங்கள் தரலை, ஆனால் எனக்கு வேலை வேணும், என்னால் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியல, அதனால நான் என்ன பண்ணேன், அந்த காருக்கான காசை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன் என் மாமனார். அந்த விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆகும் பொழுது மீனா வேற வழி இல்லாமல் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்கள் நல்ல அப்பா கிடையாதுங்கிறத முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப மோசமான அப்பா நீங்கள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்க இப்போ அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு பாண்டியனுக்கும் இந்த பக்கம் கோமதிக்கும். இப்போ பாண்டியன் ரொம்ப நாளாக வந்து ஏதோ செந்தில் பேரில் காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்கிறத இப்போ சொல்லி கடைசியில் வந்து அந்த என்ன படம் அது ஆனந்தம் படம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரவணா வந்து அவங்க அப்பா சைட்லையும் கதிர் வந்து அவங்க அண்ணன் சைட்லையும் நிற்குவாங்க. குடும்பத்தை கொஞ்சம் பிரிவுகள்லாம் வர ஆரம்பிக்கும், பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வெளில இருந்து இவரோட வேலைக்கு செந்திலோட வேலைக்கு கடன் லஞ்சம் கொடுத்தா சேர்ந்தாரு ஏதாவது பிரச்சனை வருமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.